பாப்பா நான் எடிட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு யாரையாவது விசாரிச்சிங்களா? எங்கள் கேங்கே இன்ஸ்டாட் தான் யூஸ் பண்ணுவோம். அதை தான் சொல்கிறேன், எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பு. ஃப்ரீ ஆப். ஃப்ரீ ஆப்பு கேட்டு சொல்லுங்கள். எனக்கு எடிட்டிங் வந்து வேணும். இதுலேயே முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ண முடியுது, இருந்தாலும் இன்னும் நல்லா போடணுன்னா எது பாப்பா? CapCut அது யூஸ் பண்ணலை. அது நல்லா இருக்குமா? அதில் என்னென்ன இது இந்த எஃபெக்ட்டு என்னென்ன எஃபெக்ட் இருக்கு? பென்ட்ரைவில் படங்கி வச்சுருப்பீங்களா பாப்பா? படமே பார்க்க மாட்டேங்களா? நான் மோஸ்ட்லி எல்லாமே ப்ரைம்லேயே பார்த்துக்குறேன். ப்ரைமில் இல்லைன்னா நெட்ஃப்ளிக்ஸில் எல்லா டிஸ்னி அக்கௌண்ட்டும் வாங்கி வச்சுருக்கேன். ப்ரைம்னா அது எவ்வளோ கட்டணும் மாதத்துக்கு? அப்படின்ட்டு ஆகாது. அமேசான் இது நெட்ஃப்ளிக்ஸுக்கு வந்து 199 நினைக்கிறேன். டிஸ்னிக்கு 150 நினைக்கிறேன். டிவியில் கனெக்ட் பண்ண முடியுமா? ஆண்ட்ராய்டில் கனெக்ட் பண்ண முடியுமா? ஆண்ட்ராய்ட் டிவியில் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது வந்து எப்படின்னா வைஃபை மட்டும்தான் இருக்குது. இல்லைங்கக்கா, இது இருக்கும்ல, ப்ளே ஸ்டோரில் இருக்கும்ல. அதுலலாம் இல்லை. நான் வந்து இது ப்ளே ஸ்டோரில் போய் நான் டவுன்லோட் இது எங்கள் டிவியில் டிஃபால்ட் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்துடும். அதில் வரும் சாமி. இது வந்து சும்மா ஆண்ட்ராய்டு மட்டும், ஆண்ட்ராய்டு டிவி கேட்டேங்க. இதில் வந்து யூடியூப் இதெல்லாம் கனெக்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. ஒய்ஃபை வருது, அது ஒன்று தான். அந்த ஒய்ஃபைவே எப்படி திரும்ப கனெக்ட் பண்ணணும்? அந்த ஒய்ஃபை டேங்கில் இருக்குல்ல கஸ்டமரோட ஒய்ஃபை டேங்கில் இருக்குல்ல, அதில் தான் வாங்கி கனெக்ட் பண்ணி தான் எதுவும் பண்ண முடியுமாம்மா. அப்படி எங்கள் வீட்டுக்கு நல்லா பார்க்காம வாங்கிட்டு வந்துட்டார். என்ன டிவி? ஆண்ட்ராய்டு தான் எங்கள் வீட்டில் இருக்குது. இல்லை அடோப் லைட் ரூம் நல்லா இருக்குதாங்க, நல்லா தான் இருக்குது. என்னது பாப்பா? எடிட்டிங் ஆப் தான்க்கா. என்னது என்ன ஆப்பு? அடோப் எக்ஸ்பிரஸ் இல்லைன்னா அடோப் லைட் ரூம். எங்களுக்கு யூடியூப்லாம் வருது. உங்களுக்கு யூடியூப்லாம் வரும். நீ 40,000 போட்டு எடுத்துக்கிற அப்புறம் வராமல் இருக்குமா? நாங்கள் வெறும் 7,000 தூக்கிட்டு வந்துச்சு எங்கள் வீட்டுக்காரரு. 40,000 போட்டேன். அவ்வளோ பணம் இருந்துச்சுன்னா ஈவ்தாக்கா போட்டு எடுத்தேன். அமௌண்ட்டெல்லாம் இவ்வளோ 14,000 கட்டணும். ஃபஸ்ட்டு அவ்வளோதான் கட்ட முடியாது என்னால். எங்கள் வீட்டுக்காரர் ஒரு 2,000 மாதம் 3,000 எங்கள் வீட்டுக்காரர் ஒரு 2,000 கட்டிட்டு எடுத்துகிட்டு வந்துச்சு. நம்ம பட்ஜெட் அவ்வளோதான். ரேட்டிங்கும் நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கா? எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க, பார்க்குறேன் எப்படின்னு. எத்தனை எம்பி பாப்பா? 80 ஆப்பு இதெல்லாம் இருக்காக்கா? டவுன்லோட் பண்ணுறது சும்மாவாக்கா? எம்பி வேணும் அதுக்கும். நான் ரெண்டும் ஷேர் பண்ணுறேன். இந்த ஈஸி கட்டும் ரெண்டுமே. பாருங்க, வீடியோ தான் ஓடிட்டு இருக்குது. நம்ம இதை எடிட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குதான்னு பார்க்கணும். ஈஸி கட் நல்லா இருக்கு. ஒருத்தர் ஸ்லோ மோஷனில் எடுப்பாங்க. அது வந்து நாமளா எடிட் பண்ணுறது தான். நார்மலே ஸ்லோ மோஷன் எடுத்துக்கலாம். இப்போ என்னோடதுல வருது என்னமோ தெரியல பாப்பா. நம்ம வச்சு பார்க்கணும் பாப்பா. எந்த எனக்கு கூப்பிட்டு அதனால நம்ம வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதுலேயே எடிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த வீடியோ எடுத்துட்டு அப்புறமா எடிட் பண்ணணும். ஆனால் அது எடிட் பண்ண ப்ராசஸ்ஸு இந்த யூடியூப்புக்குன்னு எடுக்கும்போது யூடியூப்க்கு நான் எடுக்கிறேன்ல, அது எடுத்தா அது வீடியோ கூட எப்படியோன்னு கூட போட்டுக்குவேன்.
அது முன்னாடி அந்த தம்ப்நெயில் ஒன்று செட் பண்ணுறது இருக்குது பாருங்க, அது அதனால் அதிகமாக தம்ப்நெயில் போடவே மாட்டேன். எப்படி வருதோ அப்படியே போட்டு அதில் முக்கியமான ஃபோட்டோஸ் மட்டும் யூடியூப் ஸ்டுடியோவில் காமிக்கும். அதை மட்டும் எடுத்து முன்னாடி தம்ப்நெயிலாக வச்சிடுறது. வீடியோஸ் போடுறாங்கல்ல அவங்க எல்லாம் எல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்களாம் லேப்டாப்பில் பண்ணுறாங்க பாப்பா. சிஸ்டம் எடிட் பண்ணணும். சிஸ்டம் எடிட் பண்ணுறதே வேறு இருக்கும். இப்போ நானே லேப்டாப்பில் எடிட் பண்ணால் அது வேறு மாதிரி தான் இருக்கும். லேப்டாப்பில் எடிட் பண்ணுறது வேறு, இவங்க செல்லில் எடிட் பண்ணுறது வேறு. எங்கள் வீட்டில் தான் லேப்டாப் வாங்கணும். நேற்று அதுக்கு தான் எனக்கு நைட்டு ஃபோன் வந்துச்சு. லேப்டாப் வாங்குறதுக்கு கூட கூப்பிட்டானு. எவ்வளோ செகண்ட் ஹேண்ட்னா இங்கேயே வாங்கிக்கலாம். செகண்ட்னா எவ்வளோ வரும் பாப்பா? இந்த அந்த அண்ணா நம்பர் வாங்கி வச்சுருந்தேன் நான். இதுதான் லோக்கலில் தான். புதுசே 12 ரூபால ஸ்டார்ட் ஆகுதுக்கா. ஹெச்பி லேப்டாப்பு. ஹெச்பி கூட ஓகே தான், அது நல்லாயிருக்கும். ஹெச்பி நல்லாயிருக்கும். லெனோவா கம்பேர் பண்ணும்போது ஹெச்பி சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இப்போ ஸ்கூல் 11ஆவதுல முடிக்கிறாங்களே, அவங்களுக்குலாம் ஹெச்பி தான் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க.